ஸோ ஹையர் லேர்னிங் பற்றி சிம்பிள் லேர்னிங்ஸ் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது வந்து இங்கிலீஷோட ஃபஸ்ட் சாப்டரான இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான். ஸோ அந்த சாப்டர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். அதாவது வந்து யூனிட் 1ல் இருக்க ஒரு சாப்டர் இது. ஸோ நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் சாப்டரோட கதையை என்ன வந்து மோட்டிவேஷன் தான். இந்த சாப்டர் இந்த யூனிட்டோட மொத்த கதையை வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டோட இதுவே. அதனால இந்த சாப்டரில் நீங்கள் வந்து எப்படி இந்த லெட்டரோ அந்த மாதிரி நிறைய எழுத சொன்னாங்கன்னா மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதா எழுதணும். யூனிட்டுங்கிறதே மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் இதுலேருந்து வர இந்த யூனிட்லேருந்து வர இந்த எல்லா சாப்டருக்குமே நீங்கள் மோட்டிவேஷன்லேருந்து வர மாதிரியே நீங்கள் எழுதணுங்கிறது தான். சரி, இப்போ நம்ம இந்த சாப்டர் பற்றி ஆரம்பிச்சோம். ஸோ இந்த சாப்டரில் வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியாம் ஓ ஃப்ளட்டர்டி அப்படிங்கிறவர் தான். எப்படி இந்த பேர் உங்களுக்கு வராது, எப்படியாவது மனப்பாடம் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. லியாம் ஓ ஃப்ளட்டர்டி அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த கதையை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த கதை வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பறவை பற்றி தான். இந்த பறவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பறக்க வந்து ட்ரை பண்ணுது. அதை வந்து நம்ம லியாம் ஓ ஃப்ளட்டர்டி வந்து கதையை எழுதியிருக்காரு. அது எவ்வளோ கஷ்டப்பட்டது பறக்கிறதுக்கு அப்படிங்கிறது அந்த கதையோட கருங்கிறது. சரி, இப்போ நம்ம ஆரம்பிப்போம். இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ தி யங் சீகிள், நான் அல்றேன். தி யங் சீகிள் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். அதாவது ஒரு யங் சீகிள் லெட்ஜிங்கும் போது என்னதுன்னா, இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்களா, இதுதான் வந்து லெட்ஜுங்கிறது. இங்கே வந்து அலோனா இருக்குது. இதுக்கு வந்து his two brother and sister flown away from a day before. இவனோட 2 அண்ணனும் ஒரு தங்கச்சியும் ஒரு நாளைக்கு முன்னாடி பறந்து போயிட்டாங்களாமா. The great expanse of the sea and the certain he felt that his wings won't support him made him afraid to fly. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பெரிய வந்து விரிஞ்சிருக்கிற அந்த சீயை பார்த்து அவன் வந்து நினைச்சுக்கிட்டான். அந்த பறவை இருக்குல்ல, அது நினைச்சுக்கிச்சு நமக்கு வந்து நம்ம செடக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது போல, நம்ம வந்து கீழே விழுந்து இறந்துதான் போறோம் அப்படின்னு நினைச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிச்சுன்னா பறக்கிறதுக்கு வந்து முயற்சியே பண்ணல. ஸோ ஹீ ரேன் பேக் டு a little hole under the ledge of steep. அதாவது வந்து லெஜ் இருக்குல்ல, இந்த லெஜ்ஜுக்கு அடியில வந்து ஒரு ஹோல் இருக்குதாமா. அங்கதான் போயிட்டு அது வந்து தங்கிக்கும் பயன் போய். அதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுலன்னு சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இது வந்து உங்க புக்ல கொடுத்துருக்க மாதிரி இருக்காது, ஆனா நானே வந்து கிரியேட் பண்ணதுதான் உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுனால. அடுத்தது போயிடலாம். Even though his siblings, சரி நம்ம செகண்ட் பேராகிராஃப் போலாம். Even though his siblings has a wing which is shorter than him, they managed to fly. என்னதான் இவங்களோட அந்த அண்ணனுக்கும் தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் சிறகு சிறுசா இருந்தாலும் அவங்க எல்லாம் பறந்து போயிட்டாங்க. ஆனா இவன் பறந்து போல. அண்ணனா இருந்துமே இவன் ஒன்னும் பறந்து போல. அவனோட தங்கச்சியும் போயிட்டாங்க, அவனோட அண்ணனும் இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. His lack of courage to take that pledge pushing him back. இவனோட நம்பிக்கை இல்லை, நம்ம பறக்கிறோம், நம்மளால பறக்க முடியுங்கிறவனுக்கு நம்பிக்கை இல்லாததுனால அவன் வந்து விட்டுட்டான். நம்மளால வந்து பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கி இருந்துக்கிட்டான். அதான் புஷிங் ஹிம் பேக்னா பின்னாடி தள்ளுறதுன்னு அர்த்தம் இல்லை, அவனை வந்து செய்ய விடாம தடுக்குது அப்படிங்கிறது தான் புஷிங் ஹிம் பேக் அதோட அர்த்தங்கிறது. His parents came towards him and scolded himனா திட்டுனாங்கன்னு அர்த்தம், ஸ்கோல்டுனா திட்டுனாங்கன்னு அர்த்தம். And threatened him to let him starve to death unless he starts flying. இவன் வந்து பறக்கலன்னா நான் வந்து உனக்கு சாப்பாடே தர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ பறந்தா தானே போயிட்டு சாப்பாடுலாம் எடுக்க முடியும், இவனோட பறக்க முடியாது இல்லை, லெஜ்ஜிலேயே ஒன்றும் எல்லாம் ஃபுட்டு ஒன்றும் கிடைக்காது இல்லை. அதனாலதான் இதோட வந்து இந்த செகண்ட் பேராகிராஃப்ங்கிறது முடியுது. இப்போ தேர்ட் பேராகிராஃப் போவோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தி டே வென் ஹிஸ் பேரண்ட்ஸ் நாட் ரீச் ஹிம். அது சொல்லி அடுத்த நாள் புரியுதா, அது சொன்னாங்க இந்த நாள், அதோட அடுத்த நாள், அதுக்கப்புறம் அடுத்த நாள், நாளான்னைக்கு சொல்லிட்டு அந்த நாள் வந்துருச்சா. அப்போ அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேணா ஒரு நாள் கிட்ட சாப்பிடல, அதனால அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டெஸ்பரேட்லி நீடட் சம்திங் டு ஈட். அது சாப்பிட்டே அவனும் சாப்பிடலன்னா செத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு நிலைமை வந்துருச்சு. That he even gnawed the dry eggshell. gnawடுங்கும் போது நான் இப்படி சவைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சவைக்கிறது தான் வந்து gnawடுன்னு சொல்லுவாங்க.
கனவுடு அதாவது வந்து எக்ஷெல் இருக்குல்ல, ட்ரையான ஒரு எக்ஷெல், இந்த கோழி ஓடு, கோழி ஓடு இல்ல முட்டை ஓடு, இந்த முட்டை ஓடை வந்து அது வந்து கடிச்சு திங்க முயற்சி பண்ணிருக்குது பசினால. he he trotted back and forth from one end to the other end of the ledge, trying to find some means of reaching his parents in other side without flying. இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். அவனுக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து பறந்து போக கூடாது, நம்ம வந்து பறந்து போகாமலே அவனோட அம்மா அப்பாவை போயிட்டு இப்படியே பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்திருக்கான். ஆனா அவங்க அம்மா அப்பா வந்து வேற சைட்ல, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது பறந்து போகாமலே அங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு சேர முடியுமா அப்படின்னு பார்த்திருக்கான். அதுதான் வந்து இந்த பேராகிராஃப சொல்ல வராங்க. சரி, அடுத்தது போவோம். He stepped in the brink of the ledge with his one leg under his wings and closed his eye, pretend to be falling asleep for the attention of his family. இவங்களோட இப்ப நான் இந்த என்ன கதைன்னு சொல்ல வந்துடுறேன். இந்த லெட்ஜ் இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. அங்கதான் வந்து இவங்க அண்ணன் தங்கச்சி அவங்க எல்லாரும் இருக்கிறாங்களா. இவன் என்ன பண்ணிருக்கான், அவங்க எல்லாரும் இங்க வரணும் இல்ல, ஆப்போசிட்ல இவன் இருக்கான்ல, இதுக்கு ஈத்தாப்புலயே தான் அவங்களும் இருக்காங்க. இவங்களை எப்படியே பார்க்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருக்கான்னா, நான் ஒத்த கால இப்படி வச்சுட்டு நான் வந்து தூங்குறேன், நான் சாவ போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி சரிஞ்சிருக்கான் ஒத்த காலில் மட்டும். அப்படியே இப்படி ஒரு போஸ்ட்ல இருந்து எப்படியாவது அவங்க எப்படியே பார்க்க வச்சிடணும், நமக்கு எப்படியே சாப்பாடு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு நிமிஷம், in the plateau where his family is not noticing him, அது அவங்க வீட்டுல யாருமே பார்க்கவே இல்லை. அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான, யாருமே அவனை கண்டு கூட இல்லை. ஆனா அவங்க அம்மாவை தவிர, அவங்க அம்மா வந்து அப்படியே பார்த்துருக்குறாங்க. அந்த இவன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பார்த்துட்டு his mother with the fish in her leg, அவங்க அம்மா வந்து ஒரு மீன் எடுத்து அவங்க காலில் வச்சுக்கிட்டு அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டோரிங் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸ்கிராப்ட் ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக்ஸ், அந்த இதை வந்து கிழிச்சிட்டாங்க. மீனோட உடம்பு கிழிச்சு அந்த இது இருக்கும்ல, அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க, இந்த வாய் இருக்கும்ல, வாயை வந்து இப்படி இப்படி அது வந்து நம்ம சாணம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இதை வந்து சாணம் பிடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு திஸ் மேட் ஹிம் மேட் அண்ட், அது வந்து அவனுக்கு வந்து அப்படியே கோவம் வந்துருச்சு. வேணா இப்போ நம்ம ஒரு 5 நாள் பட்னியா இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஆனால் அந்த பிரியாணி சாப்பிட்டா நமக்கு கோவம் வரும்ல, அதே மாதிரி தான். ஹவு ஹீ லைக் டு டூ தீஸ் திங்ஸ், அவனுக்கு இந்த மாதிரி செய்யறதெல்லாம் பிடிக்கும். என்னது, டோரிங் அண்ட் ஸ்கிராப்பிங் ஈச் சைட் ஆஃப் பீக், அது வந்து அவனுக்கும் பிடிக்கும். அது அவங்க அம்மா செஞ்சு காமிச்ச உடனே அவனுக்கு வந்து அப்படியே கோவம் வந்துருச்சு. ஆனா பசியில இருக்கான்ல, அதனால. அதுதான் வந்து அந்த பேராகிராஃப்ங்கிறது. He cackled in the way begging his mom for bringing the food. அவனும் முக்கி பார்க்கறான், முடங்கி பார்க்கறான், அவங்க அம்மா அப்படியே சாப்பாடு கொண்டு வர வச்சிடணும்னு பார்க்கறான். பட் his mom cackled like mocking him. cackled அப்படிங்கும்போது இந்த காக்கா குத்தும்ல, அதுதான் வந்து கேக்கிள்டுங்கிறாங்க. அப்படி கலாய்க்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பண்றாங்க. His mom picked up a fish and come near the brink of the ledge. brink of the ledgeங்கும் போது இந்த மலையோட இடுக்குன்னு கடைசியில இந்த நுனி இருக்கும்ல, அந்த நுனியில வந்து நிக்கல, பறந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜ், இந்த பிளிங்க் ஆஃப் தி லெட்ஜ் வரைக்கும் வந்துட்டு வாயில அப்படி மீன் வச்சுட்டு இப்படி வந்து நிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்க அம்மா இருக்காங்கல்ல, இங்க பறவை இருக்குதா, உங்க அம்மா கையில மீன் இருக்குது, அப்படி இப்படி வந்து நின்று இருக்காங்க. அவனை வந்து இப்படியே பறக்க வச்சிடலாம், இவன் பிடிக்கணும்னா சொல்றேன், கரெக்டா சொல்றேன். He tried to get close. அண்டர்லைன் பண்ணிக்க அப்பலாம் உங்களுக்கு. He tried to get close, both to get so close that both of their beaks were centimeters away. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, நான் இவனோட அந்த பீக்குக்கும் அந்த அவங்க அம்மாவோட பீக்கும் வெறும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் தூரமே இருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் தூரமே இருக்கும். ஆனா அவங்க அம்மா பறந்துகிட்டு இருக்காங்க, இவன் இந்த தரையில இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசங்கிறது. ஸோ அதனால உனக்கு வந்து பசினா தாங்க முடியல. இப்போ வாய்கிட்டே ஒரு சிக்கன் பீஸ் இருக்குது, பசி 5 நாள் பசி இருக்கு உனக்கு, அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், எப்படியா சாப்பிடணும்னு தானே யோசிப்பான். அதேதான் பசியில இருக்கவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி. அவனுக்கு வந்து சாப்பாடு வேணுங்கிற ஏக்கத்துல, டெஸ்பரேட் ஃபார் ஃபுட், he jumped from the ledge,
சாப்பாடு வேணுங்கிறதுனால இந்த லெஜ் இருக்குல்ல, நான் சொன்ன இந்த மலையடி வரும், அங்க வந்து குதிச்சிட்டான். அவன் ஆசைப்பட்டு குதிக்கல, அப்படியே இப்படி கேட்ச் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே குதிச்சிட்டான். He thought his life is done, closed his eyes. அவன் நினைச்சிட்டான் அவ்வளவுதான் நம்ம ஜோடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா விங்ஸ் வந்து அப்படியே திறந்துருச்சான். கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஃபீல் பண்றான், நம்ம இன்னமும் ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்பதான் அவன் விங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அதே மாதிரி பறக்கவும் ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அப்படியே விங்ஸ் ஓப்பன் ஆகி அப்படியே பறக்கவும் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவதான் கதை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த சாப்டரோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் கம்மிங் ஃபியரு, செல்ஃப் ரிலையன்ஸுங்கும் போது நம்ம அம்பானியோட ரிலையன்ஸ் இல்லை, ரிலையன்ஸுங்கும் போது நம்மளுக்கு நம்மளே வந்து ஒத்தாசையாக இருந்துக்கிறது. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட், நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி ஓவர் கம்மிங் ஃபியர், இதுதான் வந்து இதோட தீம்ங்கிறது. இது வந்து எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்னா, this story is first flight written by Liam of letter T is a very motivation story, overcoming fear, self-reliance and importance of the family support அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் பிடிச்சி எழுதி விட்டுடலாம் மொதல் பேராகிராஃப்ல. அதுதான் இந்த தீம்ங்கிறது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சாப்டரோட மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னா, நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷனுங்கிறது தான். இது வந்து நானா எடுத்து எழுதுனதான். உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லை உங்களுக்கு எனிதிங் ரெலவென்ட் டு தி ஸ்டோரி, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அது அந்த ஸ்டோரிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒழுங்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணல. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுலேருந்து, அது இல்லாமல் இந்த சாப்டர்ல இந்த லெசன்லேருந்து என்ன மாதிரியான காம்ப்ரிஹென்ஷன் அந்த இது இருக்குல்ல, இந்த லெட்டர் ரைட்டிங்கு அப்புறம் டைரி அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த சாப்டர்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுக்கு நான் கூடிய ஒரு வீடியோ போடுவேன். எப்போ போடுவேங்கும் போது இந்த குவார்டர்லி எக்ஸாம் வரும்ல, அதுக்கிட்ட நான் போடலான்னு இருக்கிறேன். போடும்போது நம்ம பார்ப்போம் இது வந்து எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வருதுன்னு. ஒரு நாள் உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், பை பை.